ஹெல்தியா வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்றது நிறைய பேரோட கோல். இன்னைக்கு இந்த டர்ட்டி பல்க் அப்படின்றது ஒர்க் ஆகாதுன்றது பல பேருக்கு புரியுது. ஸோ இன்னைக்கு நம்ம லீன் கெயினை பத்தி எல்லா விஷயமும் பார்க்க போறோம். நீங்க வெஜிடேரியனா இருந்தாலும் சரி, நான் வெஜிடேரியனா இருந்தாலும் சரி, மீல் ஐடியாஸ் அண்ட் ஸ்நாக் ஐடியாஸ் எல்லாமே இந்த வீடியோல காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு எனர்ஜி செலவு பண்றீங்களோ அதை விட ஜாஸ்தி உணவு சாப்பிட்டாகணும். அது ஃபேட்டா இருந்தாலும் சரி, புரோட்டீனா இருந்தாலும் சரி. ஸோ இந்த சர்ப்ளஸ் அப்படின்றத நீங்க எப்படி கொடுக்க போறீங்க? நீங்க மசில் கெயின் பண்ண போறீங்களா இல்ல வெறும் பாடி வெயிட்னுட்டு அப்படின்றது டிட்டர்மைன் ஆகுது. பல்கிங் பண்ணணும் அப்படின்னு ஓகேப்பா, எக்ஸ்ட்ரா பீனட் பட்டர் சாப்பிடு, எக்ஸ்ட்ரா கீ சாப்பிடு, ஹை ஃபேட் ஐட்டம் கொடுப்பாங்க, சரியான ஒரு விஷயம். ஆனா கொடுக்க வேண்டிய அளவு புரோட்டீனை கொடுக்காம இதை கொடுக்கும்போது நமக்கு வெறும் ஃபேட் கெயின் தான் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 3 வாட்டி தான் சாப்பிட்றீங்க அப்படின்னா டார்கெட் 5 மீல்ஸ். அந்த 5 மீல்ல எப்படி சாப்பிடணும் அப்படின்னா இந்த சைஸ், உங்களோட பாம் சைஸ் அளவுக்காவது புரோட்டீன் அந்த உணவுல ஃபர்ஸ்ட் வைக்கிறீங்களா? அடுத்தது கூம்பாச்சியா வச்சீங்கன்னா இப்படி ஒரு கைப்பிடி அல்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, இப்படி ஓப்பன் ஆகும். இந்த அளவுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் ஃபில் பண்றீங்களா அப்படின்னு பாருங்க. உங்களோட உணவுல ஒரு கட்டை விரல் அளவுக்கு ஃபேட்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு மீதி இருக்கிற இடத்த வெஜிடபிள்ஸால நிரப்ப போறீங்க. மாஸ்டர், என்னோட பாடி டைப் எக்டோமார்பா, எண்டோமார்பா, மீசோமார்பா இருக்கும்போது இது உங்களோட ஐடியல் மீலா இருக்கும். எக்டோமார்ப், அதாவது ரொம்ப ஒல்லியான தேகத்துல இருக்கீங்க, இந்த ஒரு கைப்பிடி கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்றது 1.5 to 2 வரைக்கும் தேவைப்படும். 5 மீல் சாப்பிட போறோம். புரோட்டீனும் ஃபேட்டும் எல்லா பாடி டைப்புக்கும் சேம் தான். எண்டோமார்பா இருக்கிறவங்க இந்த கைப்பிடி அளவு ரைஸை வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஃபேட் கெயின் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா இதோட அளவை குறைச்சிட்டு உங்க புரோட்டீனை இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. ஒர்க் அவுட் எல்லாருக்குமே தெரியும். கெயின் பண்ணணும்னா காம்பவுண்ட் ஒர்க் அவுட்ஸ் நிறைய பண்ணும், ஹெவியா ஒர்க் அவுட் பண்ணும். உங்களோட ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி அண்ட் பின்னாடி உணவு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி இருக்கிற கார்போஹைட்ரேட் ஒர்க் அவுட்டை இன்னும் பலப்படுத்த போது, ஒர்க் அவுட் முடிச்ச உடனே சாப்பிட்ற எக்ஸ்ட்ரா கார்போஹைட்ரேட் உங்க மசிலோட எனர்ஜியை ரீஃபில் பண்றதுக்கு உதவ போகுது. இந்த ஃபார்முலா சொன்னேன் இல்லையா, கைப்பிடி அளவு கார்போஹைட்ரேட், அதோட டபுள் த அமௌண்ட் உங்களோட ப்ரீ ஒர்க் அவுட் அண்ட் போஸ்ட் ஒர்க் அவுட்ல தைரியமா லோட் பண்ண ஆரம்பிங்க. பாடியில லீன் மசில் டிஷ்யூ கெயின் ஆகிறதும் தெரியும். இஃப் இன் கேஸ் ஃபேட் கெயின் ஆகிற மாதிரி உங்க வயிறெல்லாம் லூஸ் ஆச்சு அப்படின்னா அந்த கார்போஹைட்ரேட் 2 times அப்படின்றத 1.8 time 1.5 time அப்படின்னு நீங்க குறைச்சு பார்க்கலாம். கிரியேட்டின் எடுத்தாதான் வெயிட் கெயின் ஆகுமா, மாஸ் கெய்னர் எடுத்தாதான் வெயிட் கெயின் ஆகுமா, நம்ம இன்டர்நெட்டை திறக்கும் போது இதை ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஸோ இப்போ சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்றது கண்டிப்பா தேவையா? நாட் நெசசரி. எஸ்பெஷலி நீங்க ஒரு பட்ஜெட்ல செய்யும்போது. ஏன்னா ஒரு டப்பா வே புரோட்டீனுக்கு 4500 5000 ரூபாய் செலவு பண்ண போறோம் அப்படின்னா அதுலேருந்து 1.5 ஸ்கூப் 2 ஸ்கூப் ஒரு நாளைக்கு எடுத்தீங்கன்னா மாசத்துக்கு அதுவே துண்டா ஒரு 5000 ரூபாய் வந்தது. ஓகே, அமினோ ஆசிட் 2000 ரூபாய், கிரியேட்டின் ஒரு 1000 ரூபாய் அப்படின்ட்டு சப்ளிமெண்ட்ஸே 10,000 ரூபாய் செலவு பண்ணீங்கன்னா சோத்துக்கு என்ன செலவு பண்ணுவீங்க? ஸோ நம்மளோட கோல் ஸ்போர்ட்ஸ் ஸ்பெசிஃபிக்காக நான் பாடி பில்டராக தான் ஆகணும் அப்படின்னும் போது ஒரு காம்படிஷன் ப்ரிப்பரேஷனுக்கு என்னென்ன செய்யணுமோ அது எல்லாமே நம்ம செஞ்சாகணும். ஆனால் நம்ம கோல் லீன் கெயின். ஆனால் கையில் ஒரு பட்ஜெட் இருக்கு அப்படின்னும் போது அந்த பட்ஜெட்ல எப்படி பெஸ்ட் அவுட்கம் எடுத்துட்டு வரலாம், நேச்சுரல் ஃபுட்ஸை வச்சு பண்ணும்போது தான் உங்களுக்கு பெஸ்ட் அவுட்கம் வரப்போகுது. வெஜிடேரியன் சோர்ஸா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட் புரோட்டீன் சோர்சஸ் எது? உங்களுக்கு பன்னீர் ஒரு அருமையான சோர்ஸ், டோஃபு, டெம்பே இதெல்லாம் ஒரு நல்ல சோர்சஸ். அதுக்கு அடுத்தபடியா ராஜ்மா, சோயாபீன்ஸ், அதுக்கப்புறம் தால், இந்த மாதிரி பல விஷயம். பீனட் பட்டர்ல புரோட்டீன் எல்லாம் இருக்கு, பட் அது ஒரு ஃபேட் சோர்ஸ். இருந்தாலும் நம்மளோட வெயிட் கெயின் டைம்ல இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லான விஷயம். நீங்க ஒரு நான் வெஜிடேரியனா இருந்தீங்க அப்படின்னா எக் கம்ஸ் ஃபர்ஸ்ட். இன்னைக்கு 5 to 6 ரூபாய் விக்குது ஒரு முட்டை. அந்த 6 ரூபானே எடுத்துக்கிட்டோம்னாலும் ஒரு முட்டையில 6 கிராம் புரோட்டீன் இருக்கு மஞ்சக்கருவோட சேர்த்து அப்படின்னும் போது ₹1 1 கிராம் புரோட்டீன் அப்படின்றது இஸ் த சீப்பஸ்ட் பெஸ்ட் குவாலிட்டி புரோட்டீன். அப்படின்றதுனால ராஜா நீ முட்டை சாப்பிடுவ அப்படின்னா முட்டை இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தபடியா சிக்கன், ஃபிஷ், பீஃப். வஞ்சரம் மீன் 1000 ரூபாய் விற்குது மாஸ்டர், 1200 ரூபாய் விற்குது மாஸ்டர். கொஞ்சம் அப்படி தள்ளி போய் மத்தி மீன், சங்கரா மீன், அப்புறமா வேற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மீன் வாங்கும்போது முள்ளெடுத்து சாப்பிட்றது கஷ்டமா இருந்தாலும் பர் கிராம் புரோட்டீனோட ரேட் அப்படின்றது இந்த மாதிரி மீன்கள்ல சாப்பிடும்போது ஈஸியா இருக்கும், கெயின் டைம்ல இருக்கும். ஸோ நல்லா குழம்பு வச்சு அந்த மீனை டேஸ்டாவே சாப்பிடலாம். இப்போ புரோட்டீன் சோர்ஸ்க்கு அடுத்தபடியா கார்போஹைட்ரேட். ரைஸை அடிச்சுக்கிறதுக்கு வேற கார்போஹைட்ரேட்டே கிடையாது. ஸோ ரைஸ் ஃபர்ஸ்ட். சப்பாத்தி செட் ஆகுது அப்படின்னா சப்பாத்தி. ஓட்ஸ் மேல பலவிதமான கான்ஸ்பிரசி எல்லாம் இருக்கு. ஆனா ஆஃப் சீசன்ல இருக்கும்போது ஓட்ஸ் தைரியமா யூஸ் பண்ணுங்க. ஹோல் ஓட்ஸா யூஸ் பண்ணும்போது அதுல ஹெல்த் பெனிஃபிட்டும் இருக்கு. ஃப்ரூட்ஸ்ல நான் பனானாவை ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்லுவேன். ஏன்னா வாழைப்பழம் மற்ற எல்லா ஃப்ரூட்ஸையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு பட்ஜெட்ல வருது. பொட்டாசியம், நல்ல கார்போஹைட்ரேட், ஃபைபர்
ஃபைபர் உங்களோட வயித்தை சுத்தமாக வச்சுக்குதுன்றதுனால அருமையான விஷயம். பல பேர் ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி பின்னாடி சாப்பிட்றதுக்கு கார்ப்ஸ் அப்படின்னு கேட்கும்போது நான் சொல்கிற முக்கியமான கார்ப்ஸ் ரைஸ், அடுத்தபடியாக வாழைப்பழம், அடுத்தபடியாக ஃபேட் அப்படின்னு வரும்போது மீன் நீங்கள் ரெகுலராக சாப்பிட்றீங்கன்னா அதில் இருக்கிற ஒமேகா 3 ஃபேட்டை அடிச்சுக்கிறதுக்கு வேற ஃபேட் சோர்ஸே கிடையாது. கீ கொஞ்சமாக உங்களோட டயட்டில் யூஸ் பண்ணும்போது இட் இஸ் குட். சமையலில் கோகோனட் ஆயில், அதாவது தேங்காய் எண்ணெய் தலையில் தடவுறதுக்காக எக்ஸ்ட்ரீம் ரிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஆயில் இல்லாமல் குக்கிங்காக கோல்டு ப்ரெஸ் ஆயில் அப்படின்னு விற்பாங்க, அந்த ஆயிலை யூஸ் பண்ணலாம். உங்களால் என்ன பட்ஜெட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நட்ஸ், வேர்க்கடல இன்னிக்கும் மற்ற எல்லா நட்ஸையும் கம்பேர் பண்ணும்போது சீப்பாக தான் இருக்குது. உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜி, கொஞ்சம் ப்ரோட்டீன், நல்ல குவாலிட்டி ஃபேட் அண்ட் கொஞ்சம் ஃபைபர் கிடைக்குது. எல்லா மீல்லையும் நீங்கள் முக்கியமாக ஆட் பண்ண வேண்டியது வெஜிடபிள். ஒரு அவரைக்காய் பண்ணுறாங்க, வெண்டைக்காய் பண்ணுறாங்க, கேரட் பண்ணுறாங்கன்னா அந்த பொரியலை தினமும் நல்லா சாப்பிடுங்க. வீட்டுக்கு காய்கறி வாங்கும்போது வேற வேற காய்கறி தினமும் சமைக்க சொல்லுங்க. உங்களுக்கு தேவையான ஃபைபர் அப்படின்றது கிடைச்சிக்கிட்டே இருக்கும். வெஜிடேரியன்ஸ் பல்கிங்கில் இருக்கும்போது நான் சிம்பிளாக மீல் சொல்லும்போது உங்களோட கார்போஹைட்ரேட்டுக்காக ரைஸையும் தாலையும் மிக்ஸ் பண்ணி கார்போஹைட்ரேட் சோர்ஸாக யோசிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தால் ரைஸ், அதுக்கு கூட பன்னீரும் வெஜிடபிளும் சேர்க்கும்போது ஒரு நல்ல குவாலிட்டி ப்ரோட்டீன் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸோடு சேர்ந்து கொஞ்சம் மிக்சட் ப்ரோட்டீனும் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் சப்பாத்தி பன்னீர் வித் தால் அதையும் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? இதெல்லாம் ஸ்டேப்பிளாக உங்களோட லஞ்ச் அண்ட் டின்னரில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மீல். நான் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா ஒரு சூப்பர் சிக்கன் கறி இல்லைன்னா ஒரு மீன் குழம்பு வித் ரைஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அப்படின்றது அருமையாக இருக்கும். பழைய சாதம், தயிர், கொஞ்சம் வெங்காயம் அலாங் வித் முட்டையோ இல்லைன்னா பன்னீரோ நீங்கள் சாப்பிட்டுட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னு மட்டும் மறக்காமல் என்னோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நம்மளோட ஊரில் வந்து நிறைய ஏழை ஆத்லீட்ஸ், ஏழைனா வந்து வில்லேஜ்லேருந்து கிளம்பி வருவாங்க, அவங்களுக்கு சப்ளிமெண்ட் நியூட்ரிஷன் அப்படின்றதுலாம் தெரியாது. என்னடா பண்ணுறது அப்படின்னா பழைய சாதத்தில் கொஞ்சம் கேடை போட்டு வெங்காயத்தை கடிச்சு சாப்பிட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஃபீல்டில் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. எனர்ஜி வேறு லெவல் இருக்கும். இந்த அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இது உங்களோட கட் ஹெல்த், உங்கள் டைஜஷன் இது எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணுதுன்றதுனால இது வேறு லெவல் சூப்பர் ஃபுட். அடுத்தபடியாக கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஸ்நாக்குன்னு போகிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் சப்பாத்தி செய்கிறீங்கன்னா சப்பாத்திக்கு நடுவில் கொஞ்சமாக சிக்கன் பாக்கி இருந்துச்சுன்னா அதை நறுக்கி போட்டு கூட வந்து ஏதாவது கொஞ்சம் தயிரோ இல்லைன்னா கொஞ்சம் கிரேவியோ ஊற்றிட்டு அதை அப்படியே ரோல் பண்ணி கடிச்சு சாப்பிட்லாம். கெச்சப் போடலாமா வேணாமா அப்படின்னா அளவாக போடுறது ஓகே ஆஃப் சீசன் அப்படின்றத பொறுத்த வரைக்கும். ஆனால் போடாமல் சாப்பிட்ற வரைக்கும் ஹெல்த்துக்கு நல்லது. பாடி பில்டிங் பண்ணும்போது வே ப்ரோட்டீனோடு சேர்ந்து ஒரு ஸ்மூதி பண்ணுவேன். பட் அது வே ப்ரோட்டீன் இல்லாமல் ட்ரை பண்ணும்போதும் வேறு லெவலான ஒரு ஸ்மூதி. நல்ல பால் ஒரு 1.5 கிளாஸ், ஒரு 30லேருந்து 50 கிராம் ஓட்ஸ், அதை வந்து என்ன பண்ணணும்னா மிக்சியில் போட்டு அடித்து பொடி பண்ணி வச்சிடணும். கொஞ்சம் ஒரு 1/2 கப் வாட்டரில் ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. உங்களோட பேரிச்சம்பழம், கொஞ்சம் வாழைப்பழம் இதெல்லாம் நறுக்கி வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் ஏதாவது வந்து கோகோ பவுடர் இருந்துச்சு அப்படின்னா ஃப்ளேவருக்காக அதை போடுங்க. வெயிட் கெயின் டைமில் உங்கள் ப்ரீ ஒர்க் அவுட் அண்ட் போஸ்ட் ஒர்க் அவுட் மீலில் நம்ம எக்ஸ்ட்ரா கார்போஹைட்ரேட் லோட் பண்ண போகிறோம். அந்த டைமில் இது ஓகே. உங்களால் யூஸ்வலாக சாப்பிட்ற அளவு ஓட்ஸு, பால் அண்டு வாழைப்பழத்தை விட ஜாஸ்தி சாப்பிட முடியும். அர்னால்டு அவரோட பீரியட்லாம் முட்டையும் பாலையும் சேர்த்து அடித்து குடிப்பார். ஸோ ஒரு 2 முட்டையும் அதில் உடச்சி போட்டு நல்லா பீட் பண்ணி கோகோ பவுடர்லாம் போட்டிங்கன்னா முட்டையோட அந்த பச்சை ஸ்மெல்லு கூட வராது. இதை நீங்கள் உங்கள் போஸ்ட் ஒர்க் அவுட் ட்ரிங்காக குடிக்கலாம். சரி, சப்ளிமெண்ட்டே இல்லை அப்படின்னாலும் தாறுமாறான ஒரு போஸ்ட் ஒர்க் அவுட் ட்ரிங்க் ரெடி. பட்ஜெட்டில் வெயிட் கெயின் பண்ணுறதுக்கான விஷயங்களில் கொஸ்டின்ஸ் அப்படின்னு இருந்ததுன்னா அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அது எல்லாத்துக்கான சொல்யூஷனையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். Until my next video, this is your Bigly, over and out.